மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த மாலை வேளையில கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் கலந்திருப்பீங்க, வெளிநாடுகள்ல இருந்திருப்பீங்க. உங்களுடைய வேலை முடிச்சு வந்து ஒரு வேளையில் நீங்க கலந்திருக்கலாம். ஆனாலும் இன்று கர்த்தர் உங்களோடு தீர்க்கமாய் தெளிவாய் பேசுவாராக. ஆமென். உங்களுடைய கடந்த காலங்கள், எதிர்காலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாதை இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குன்னு உங்களுக்கு ஒருவேளை அது அறியாம ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் தீர்மானமாய் உங்களை இந்த பாதையில கொண்டு போறார். அவருடைய கண்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மறைவாக இல்லை. ஆமென். இந்த நாள்ல செய்தியை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 3 மங்கி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு மியூரல் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு மங்கி வந்து காதுல கை வச்சிருக்கும், ஒரு மங்கி வந்து கண்ணுல கை வச்சிருக்கும், ஒரு மங்கி வாயில கை வச்சிருக்கும். அது என்ன அர்த்தம் சொல்ல வராங்கன்னா, தீயதை பார்க்காத, பேசாத, கேட்காதன்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனா இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல ஸ்பிரிச்சுவலான சில ஆழங்களை குறித்து நம்ம பேச போறோம். நாம எதை பார்க்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய ஆச்சரியமான காரியங்களை உங்க வாய்களில் சொல்லி அற்புதங்களை உண்டாக்க போறீங்க. அற்புதங்களின் சத்தங்களை உங்க காதுகளால கேட்க போறீங்க. ஏன்னு சொன்னா, இந்த நாள் செய்தி அநேகருக்கு இது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். சிலர் வந்து சில தேவ மனுஷங்கள் எல்லாம் பார்த்து, அது எப்படி அந்த தேவ மனுஷனால அப்படி ஒரு மகிமையான காரியம் செய்ய முடியுது, அது எப்படி அப்போஸ்தலர்கள் அப்படி செஞ்சாங்க, அது எப்படி இந்த தேவ மனுஷன் இந்த மாதிரி கரெக்டா சொல்றாரு, இப்படி ஒரு பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் மகிமை இறங்குதே, அளவில்லாம பிரசன்னம் இறங்குது, யாரும் நிக்க முடியல அந்த மகிமைக்கு முன்பாக, சில நேரத்துல நம்ம ஆச்சரியப்படுவது உண்டு. ஆனா ஆவிக்குரிய ஆழங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கர்த்தர் நம்மை கொண்டும் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் இந்த நாள் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில காரியத்தை நான் சொல்றேன். அதாவது கல்யாணம் ஆனதுக்கு பிறகுதான் அநேகர் வந்து சமைக்க ஆரம்பிப்போம் வீட்டுல, ஆண்கள் சொல்றேன். அப்படி வந்து ருசியா சாப்பாடு வெளியே கிடைக்கல அப்படின்னா நாமளே சமைக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சிரமம் தான் ஆரம்பத்துல. ஆனா சமைக்க கத்துட்டோம்னா நமக்கு பிடிச்சது பிடிச்ச நேரத்துல செஞ்சு சாப்பிடலாம். நாம இன்னைக்கும் சில நேரத்துல சில தேவ மனுஷங்களை தேடி அவங்கள போய் பார்த்து அவங்க கிட்ட ஜெபிச்சுட்டு, அவங்கள ஜெபிச்சாதான் முடியும், அவங்க தலையில கை வச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம், அவங்களாலதான் எனக்கு விடுதலைன்னு ரொம்ப ஆழமா நம்புறது உண்டு. ஆனா இந்த நாள்ல செய்தி, உங்களை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் அப்படிங்கறதான் செய்தி. ஒருவேளை விசுவாசத்தால நீங்க இந்த செய்தியை ஒருவேளை அற்புதத்துக்காக கேட்க ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை மோசமா இருந்து இந்த செய்தியை கேட்டா கர்த்தர் ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லுவார்னு, நீங்க அற்புதம் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்க கேட்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம் நீங்க விசுவாசத்தோடு கேட்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை விசுவாசிக்கிற உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் நிமித்தம் பெரிய காரியங்களை செய்ய போறார். உங்களுடைய அற்புதத்துக்காக ஒருவேளை இந்த வேலையில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா உங்களை கொண்டு வெளியே பெரிய அற்புதங்களை செய்யும்படி கர்த்தர் இந்த நாள்ல தீர்க்கமான செய்திகளை, தெளிவான செய்திகளை கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11ஆம் வசனம் யாராவது வாசிக்க முடியுமா? இல்ல நான் வாசிக்கிட்டுங்களா? நீங்க வாசிங்க பாஸ்டர். ஓகே ஓகே, ஷூர், தேங்க்யூ சோ மச். நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நல்லா கவனிங்க. கண் காணல, காது கேட்கல, அதை வந்து பார்க்க முடியல, ஆனா இருதயத்துல தோன்றவும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனா நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு விசேஷமான காரியங்களை வச்சிருக்கிறார். இந்த உலகம் அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அதை பேசவும் முடியாது.
இதயத்துல தோன்றவும் தோன்றாது. ஆனா ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு ரகசியங்களையும் அதன் ஆழங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். நல்லா கவனிச்சீங்கன்னா, தன்மில் அன்பு புரிகிறவர்களுக்கு தனக்குள்ள சில பிள்ளைங்க மேல கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறார், விசேஷமான அன்பை வைத்திருக்கிறார். அது ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம், கர்த்தர் என்ன நேசிப்பாரு அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி. பெரிய பெரிய தேவ மனுஷங்களை தான் நேசிப்பாரு, நம்ம எல்லாம் சாதாரணமான ஒரு ஆளுங்க தானே, கர்த்தர் நம்மளெல்லாம் நேசிப்பாரா அப்படின்னு. உங்களை அளவு கடந்து நேசிக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதுதான் கர்த்தருடைய விருப்பம் கூட. அதனாலதான் பாருங்க, குப்பையில இருந்து கர்த்தர் எடுக்கிறார் மனுஷங்களை. அவருக்கு பிரியமான பிள்ளைகளை குப்பையிலிருந்து எடுத்துதான் உயர்த்தி ராஜாவாய் மாற்றுகிறார். அதனால நல்லா கவனிங்க, கர்த்தர் மனுஷன் தகுதியை பார்த்து உள்ளார அழைப்பான். ஆனா கர்த்தர் அப்படி உங்களுக்கு தகுதியே இல்லைனாலும் கர்த்தர் உங்களை அழைச்சு தகுதிப்படுத்துவார். நல்லா கவனிங்க, அதாவது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரகசியமான காரியங்களை கூற விரும்புகிறார். நாம எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பேசணும், இதுதான் செய்தி. நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளால பார்க்க முடியும். அதற்குதான் தரிசனம், விஷன். நம்மளுடைய எதிர்காலத்துல நீங்க எதை பார்க்கிறீர்களோ கர்த்தர் அதை நிஜமாக்குவார். ஆவிக்குள்ள, கர்த்தருடைய ஆவிக்குள்ள நீங்க வளரும் பொழுது, அவருக்கு பிரியமாய் நீங்க நடக்கும் பொழுது, நீங்க கர்த்தர் உங்களுடைய இறுதியில தோன்றுகிற சில காரியங்களை உங்க சிந்தையில கொண்டு கற்பனையில உங்கள் எதிர்காலத்தை நீங்க எவைகளை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அவைகளை எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் நிஜமாக்குவார். இப்படிதான் பெரிய பெரிய தேவ மனுஷங்கள்லாம் தாங்கள் எங்க போறோம்னு தெரிஞ்சு போவாங்க. எதிர்காலத்துல எப்படிப்பட்ட வல்லமையான ஊழியங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போவாங்க. அதுதான் தரிசனம். அதே போலவேதான் யாருக்கும் சுகமளிக்கிற விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய அற்புதங்களா இருக்கட்டும், ஒருவேளை பலவீனமானவர்கள் இதை நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, நல்லா நீங்க இப்படி பாருங்க, உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல சுகமாய் நீங்க இருப்பதையும் கற்பனை பண்ணுங்க. நீங்க சுகமாய் ஆரோக்கியமாய் இருப்பதை கற்பனை பண்ணுங்க. வேகமாய் ஓடுவதை நீங்க கற்பனை பண்ணுங்க. அதாவது ரொம்ப சுறுசுறுப்பா சில காரியங்களை இறங்கி நல்லா பலன் கொண்டு அதை செய்வதை கற்பனை பண்ணுங்க. இந்த கற்பனைகள், இந்த தரிசனத்துல கர்த்தர் அதை நிஜமாக்கும் பொழுது அது உண்மையிலுமே உங்களுடைய வாழ்க்கையில அது நிஜமாக்க கர்த்தர் வல்லவராய் காணப்படுகிறார். எக்ஸாம்பிளுக்கு சில காரியங்களை நம்ம பேசலாம். யோவான் 11:11 நம்ம வாசிக்கும் பொழுது, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். நல்லா கவனிங்க, உலகம் சொல்லுது லாசரு இறந்தாச்சு, சமாதி கட்டியாச்சு, கல்லறை மூடியாச்சு, அது இனிமேல் அவர் பிழைக்க மாட்டார், பிழைக்க முடியாது, கல்லறைய இழுத்து மூடியாச்சு. அப்படிதான் உலகம் நமக்கு சொல்லும். உன்னுடைய விஷயம் க்ளோஸ் ஆயிருச்சு, இனி மேல வர முடியாது, நீ இனிமேல் நீ இப்படியேதான் இருக்க போற, உன்னுடைய பாதை அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் இந்த உலகம். நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒவ்வொரு முன்னேற்றத்திலையும் இந்த உலகம் சொல்லித்தர விஷயம் என்னன்னா, நீ இதற்கு மேல போராடாத, விற்று அப்படின்னு சொல்லும். ஆனா விசுவாசம் அப்படி கிடையாது. அவர் பாருங்க, செத்து போன அந்த நாரி போன லாசரு அவர் பார்க்கிற விதம் எப்படி இருந்துச்சுன்னா, அவன் நித்திரையா இருக்கிறான். அப்படிதான் விசுவாசம் பார்க்கும். விசுவாசம் பார்க்கிற பார்வை அது உயிருள்ளதா இருக்கும். செத்து போன காரியத்தை கூட உயிரடையும்படி அந்த விசுவாசத்தின் கண்கள் அவைகளை பார்க்கும். அந்த லாசருவை தான் கர்த்தர் போய், எல்லாரும் இறந்த அந்த லாசருவை, எல்லாரும் இறந்து போயிடுச்சுன்னு சொன்ன அந்த லாசருவை, நாரி போன அந்த லாசருவை கர்த்தர் வெளியே வா, லாசருவே வெளியவான்னு சொல்லும் பொழுது அந்த லாசரு எழும்பி வெளியே வந்ததை நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்மளுடைய காரியங்களை உங்க விசுவாச கண்களால நீங்க பாருங்க. உங்க எதிர்காலத்தை நீங்க பாருங்க. நல்ல உங்களுடைய பிள்ளை, ஒருவேளை என்னோட பிள்ளைக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆக போகுது, எப்படி எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசனையா இருக்கலாம். அதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு ஒருவேளை நீங்க குழப்பமா இருக்கலாம். உங்களுடைய விசுவாச கண்களால் அவைகளை நீங்க பாருங்க. நல்ல சீரும் சிறப்புமா கர்த்தர் மகிமையா அந்த கல்யாண வைபவத்தை நடத்துறத பாருங்க. ஒருவேளை வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு ஒருவேளை இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நல்ல ஒரு உத்தியோகத்துல வேலையில நீங்க அமர்ந்து கொண்டு அந்த ஏசி அறையில அந்த காற்றை நீங்கள் நுகர்கிற, அந்த வாசனை நுகர்ந்து கொண்டு நீங்கள் சம்பாதிக்கிற உங்க அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆகுறத நீங்க பாருங்க. நீங்க பார்க்கும் பொழுது அந்த தரிசனத்தின் கண்களை நீங்க எவைகளை எல்லாம் காண்கிறீர்களோ அவைகள் எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் நிஜமாக்குவார். உங்களுடைய வியாதியின் படுக்கையில ஒருவேளை இருந்து கொண்டே இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் பூர்ண சுகத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யறதை நீங்க உங்க விசுவாச கண்களா, அந்த தரிசன கண்களால் பாருங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் என்னையும் கர்த்தர் அப்படிதான் செய்ய போறார், என்னையும் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா நிறுத்த போறார். நானும் இப்படிதான் நான் வேகமா சில காரியங்களை சுறுசுறுப்பா செய்ய போறேன். முந்தினதை விட பிந்தின வருகிற மகிமை பெருசா இருக்கிறதுனால இன்னும் பழைய காரியத்தோட புதிய காரியத்தை நான் ஆச்சரியமா செய்ய போறேன். என்னோட தரிசனத்தை நான் பாதியில விட போறது கிடையாது. உலகம் சொல்றதை நான் கேட்க போறது கிடையாது. என் எதிர்காலத்துல கர்த்தர் சிறந்த ஒரு தரிசனத்தை, உன்னதமான ஒரு தரிசனத்தை, கர்த்தர் ஆச்சரியமான ஒரு காரியத்தை எனக்கு வைத்திருக்கிறார் அப்படி சொல்லி ஓட ஆரம்பிங்க. ஒருவேளை நோவாவுடைய காரியத்துல நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஆரம்பத்துல அவனுடைய தரிசனம்
ஒரு பேழையை ஆரம்பிக்கும் பொழுது மட்டமா ஒருவேளை மனுஷங்களுக்கு முன்பாக என்னடா இப்படி செய்யறாரு, இது அர்த்தம் உள்ளதான்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் அந்த தரிசனத்தை, அந்த படகை, அந்த பேழையை கொண்டு போய் கர்த்தர் அரராத் மலையில உச்சியில கொண்டு போய் நிறுத்தினார். அந்த தரிசனம் நிஜமாகும் பொழுது சத்துருக்கள் வெட்கப்பட்டு போனார்கள். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய தரிசனத்தை நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும் போது ஒருவேளை உங்களை பார்த்து நகைக்கலாம், கேலி பண்ணலாம், சிரிக்கலாம். ஆனா அந்த விசுவாச கண்களால் நீங்க அவைகளை பார்க்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் அதை நிஜமாக்குவார். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை நடந்திருக்கு. அதை வாசிக்கும் பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஒரு சின்ன பிள்ளையை எழுப்புவதற்காக இயேசு போகும் பொழுது எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த உடம்ப வச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க, மரிச்சிட்டா அப்படின்னு. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல நித்திரையா இருக்கிறார் அப்படின்னு. எல்லாரும் இயேசுவை பார்த்து நகைக்க ஆரம்பிக்கிறாங்க, சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, எகழ ஆரம்பிக்கிறாங்க. இயேசுவுக்கே இந்த சோதனை வந்திருக்கு. நம்மளுடைய தரிசன காரியங்கள், நம்ம எதிர்காலங்களை சில நேரத்துல சில மனுஷங்கிட்ட சொல்லும் பொழுதோ, ஆச்சரியமான நம்மளுடைய கனவுகளை, சொப்பனங்களை, கர்த்தர் என் மேல இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார், இப்படிப்பட்ட காரியம் வச்சிருக்கான்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது மற்றவர்கள் மனுஷங்க சில நேரத்துல நம்மள நகைக்க ஆரம்பிக்கலாம், சிரிக்க ஆரம்பிக்கலாம், இகழ்ந்து பேச ஆரம்பிக்கலாம். பின்னாடி வேற மனுஷங்களோட கூட்டு சேர்ந்து நம்மள கேலி பண்ணலாம். ஆனா உங்களோட விசுவாசத்தை விட்டுடாதீங்க. உங்களோட விசுவாசத்துல யாரும் உங்களுக்கு தோல் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னைக்கு உங்களுக்கு ஒரு விசுவாசம் வருதோ, என்னைக்கு உங்க தரிசனம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நிறுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்க தனித்து விடப்படுவீங்க. நீங்களும் கர்த்தரும் மட்டும்தான் இருப்பீங்க. யாரை நம்புனீங்களோ, எந்த மனுஷன் அதை பார்த்து சந்தோஷப்படுவான்னு நினைச்சீங்களோ, எந்த மனுஷன் அதை கேட்டு நம்மள நம்ம தூக்கி விடுவான்னு நினைச்சீங்களோ, எந்த மனுஷன் நமக்கு உதவியா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களோ, அவங்களை எல்லாம் கர்த்தர் தனித்து உங்களை அவர்களுக்கு இருந்து உங்க பாதையில இருந்து விலக்கி உங்களை தனித்து விடுவார். ஆமாங்க. என்னைக்கு ஊழிய அழைப்போடு நீங்க உள்ள வரீங்களோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நம்பின மனுஷங்க யாரும் கூட வரப்போறது கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் அந்த பாதையில் வருவார். அந்த சிலுவையை நீங்க மட்டும்தான் சுமக்க முடியும். அது உங்களுக்கான சிலுவை. எந்த மனுஷனும் தோல் கொடுக்க கூட உதவி பண்ண மாட்டாங்க, ஒரு சின்ன உதவி கூட நிக்க மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த தரிசனத்தை உங்களுக்கு ஒரு நாள் நிஜமாக்குவார். உங்களுடைய பாதையில சில நேரத்துல தோல்வி, ஒருவேளை சில தோல்விகள் வரும், சில நேரத்துல சோர்வு வரும். என்னுடைய வாழ்க்கையில இப்படியே போயிடுமா அப்படின்னு சில நேரத்துல தோணும். ஆனா அது முடிவு கிடையாது. இது ஒரு காலகட்டம். இது நீங்க கடந்துருவீங்க. இந்த கடந்து வந்த இந்த காலகட்டத்துக்கு தான் கர்த்தர் உன்னதமான சில ஆசீர்வாதங்களையும் மகிமையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். பாதியில் உங்களுடைய ஓட்டத்தை நீங்க விட்டுறாதீங்க. ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். அதாவது வசனம் சொல்கிறது, செங்கடலுக்குள்ள அவங்க கடந்து போகிற வேலையில, செங்கடல் கடந்து போற வேலையில அநேகருக்கு அங்க ஒரு பாதை இருக்கிறது தெரியாது. நல்லா கவனிங்க, அங்க ஒரு பாதை கிடையாது. ஏன்னா கடல் மூடி இருக்கு. ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு அங்க ஒரு பாதை இருப்பது உண்மை. அதாவது சங்கீதம் 77:19 வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது அப்படின்னு பாக்கணும். உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சு ஒருவேளை உங்களுக்கு கற்பனை பண்ற விஷயம் உங்களுக்கு புதுமையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவைகளை முன்கூட்டியே அவைகளை நிறைவேற்றி வைத்திருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு ஒருவேளை உங்க கண்களுக்கு முன்பாக தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க தரிசனங்களை நீங்க பாக்குற ஒரு காரியங்களை கர்த்தர் முன்கூட்டியே அவைகளை நியமித்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக அதை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்றும்படி, உங்களை கொண்டே அதை முடிக்கும்படி, உங்களை கொண்டே அதை உயர்த்தும்படி, உங்களை கொண்ட தரிசனத்தை நிறைவேற்றும்படி அந்த பாதையில கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரிதான் சில நேரத்தில் உங்களுக்கு முன்பாக பாதை இல்லாம இருக்கும், வழி இல்லாம இருக்கும். என்னோட எதிர்காலம் இப்படி இருக்கே சுவாமி, உங்களை நம்பி நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கேன், உங்களை நம்பி இந்த காரியத்துல இறங்கிட்டேன், உங்களை நம்பி திருமண காரியத்துக்குள்ள இப்படி வந்துட்டேன், உங்களை நம்பி நான் இந்த காரியத்துல இவ்வளவு பொருள் செலவு பண்ணி நான் பிசினஸ் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், உங்களை நம்பி நான் வெளிநாடுகளுக்கு வந்துட்டேன், ஆண்டவரே உங்களை நம்பிதான் நான் நிக்கிறேன் சுவாமி, இது வரைக்கும் எனக்கு வழி தெரியல, பாதை தெரியல, எதிர்காலம் இல்லைன்னு ஒருவேளை குழப்பத்தோடு இருக்கலாம். ஆனா உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்றாரு, இந்த வேளையில உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக உன்னுடைய எதிர்காலத்தை நீ கற்பனை செஞ்சு நினைச்சுப்பார். நீ உன்னுடைய ஆசீர்வாதத்தின் உச்சத்தை நீ நினைச்சுப்பார். கர்த்தருடைய மகிமையில இந்த பிரசன்னத்துல நீ நிரம்பி இருக்கிறத நினைச்சுப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்ச பிறகு நீ உயர்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல எவ்வளவு நன்றியோடு கர்த்தரை நீ ஆராதிப்பீங்க அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. அந்த மகிமையை நீங்க நினைச்சு பாருங்க. சுவாமி எல்லாவற்றையும் எனக்கு குறைவில்லாம கொடுத்தீங்களேன்னு ஒரு நாள் ஆலயத்துல கர்த்தருடைய சமூகத்துல கைகளை தூக்கி நீங்க ஆராதிச்சுட்டு அந்த காரியத்தை நீங்க நினைச்சு பாருங்க. கர்த்தர் அதை ஒரு நாள் சாட்சியாய் மாற்றுவார். ஒருவேளை உங்ககிட்ட கீழ்ப்படியாத ஒரு புள்ள, ஒருவேளை உங்களுடைய பெத்த புள்ள ஒருவேளை கீழ்ப்படியாம இருக்கலாம், உலகத்துக்கு அடிமையா இருக்கலாம். அந்த புள்ள நல்ல ஒரு தேவ மனுஷனா உச்சத்துல ஊழியதான் கர்த்தர் உயர்த்துகிறத நீங்க நினைச்சு பாருங்க. அவன் அந்த மகன் பைபிளை தூக்கிட்டு அநேக மேடைகள்ல ஏறி இறங்கி பிரசங்கிக்கிறத நீங்க நினைச்சு பாருங்க.
அதை கர்த்தர் ஒரு நாள் நிஜமாக்குவார். சில நேரத்துல சில ஊழியர்கள் சோர்ந்து போவதுண்டு. என்ன சுவாமி, எனக்கு இத்தனை சின்ன சின்ன ஊழியங்களாவே வந்துட்டு இருக்கு, என்னைக்கு என்ன பெரிய ஊழியர்களா பெரிய வெளிநாடுகளுக்கெல்லாம் என்ன அனுப்ப முடியும், நான்லாம் போவனா, இல்ல என்னுடைய ஊழிய இதே இடத்துல இப்படியே முடங்கிடுமான்னு ஒருவேளை நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். திரளான கூட்டங்களுக்கு நடுவுல நின்று நீங்க பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. அந்த கூட்டங்களுக்கு நடுவே திரளான கூட்டங்கள் உங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்யறத நினைச்சு பாருங்க. திரளான கூட்டம் ஞானஸ்தானம் எடுப்பதை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய நதியில நீங்க ஞானஸ்தானம் கொடுத்து 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 உங்க கை கால்கள் எல்லாம் சோர்ந்து போற அந்த நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. அவைகளை எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் நிஜமாக்குவார். நீங்கள் எவைகளை எல்லாம் தரிசனத்துல நீங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்தி காண்கிறீர்களோ அவைகளை கர்த்தர் உயிரடையும்படி செய்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். ஆமென். அதன் பிறகு வாசிப்போம். ஆபிரகாம், ஏசாயா 51:2 நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருவனாய் இருக்கும் பொழுது, அதாவது நல்லா கவனிங்க, ஒருவன் ஒருத்தி, அவனுக்கு எதிர்காலம் இல்ல, வயசாயிருச்சு, அந்த மலடு தட்டியாச்சு, இனி செத்து போயிடுச்சு, உடம்பு செத்துருச்சு, சரீரம் ஒத்துழைக்காது, எதிர்க்கும் அர்த்தம் இல்ல, இனி ஃபியூச்சர் இல்ல, எதிர்காலம் இல்ல, நம்மளோட சந்ததி முடிய போகுது அப்படிங்கிற சூழ்நிலை. ஆனா கர்த்தருக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க எவைகளெல்லாம் கண்டு பயந்து இனி முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணி நீங்க விலகுறீங்களோ அது கர்த்தருக்கு பெரிய விஷயம் கிடையாது. மறுபடியும் ஒரு துவக்கத்தை கர்த்தரால உருவாக்க முடியும். கர்த்தருடைய பார்வையை பாருங்க. ஆபிரகாம் ஒருவனாய் அநேகர் பாக்குறாங்க, ஒரு சின்ன ஜனமாய், ஒரு சின்ன கூட்டமாய், அவனோட வாழ்க்கை முடிய போதுன்னு ஒருவேளை அவங்க வேலைக்காரங்க கூட அப்படி பேசி இருந்திருக்கலாம். என்னடா இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு வசதி இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு ஆட்கள் வேலையாட்கள் கூட இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு ஆடுகள் இருந்து என்ன பிரயோஜனம், அவருக்கு சந்ததி இல்லையே, எதிர்காலம் இல்லையேன்னு ஒருவேளை பின்னாடி பேசி இருக்கலாம், புலம்பி இருக்கலாம். ஆனா மனுஷங்க அப்படி பாக்குற அந்த காலத்துல, அப்படி பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கர்த்தர் ஒருவனாய் பார்க்கல, அவனை ஒரு பெரிய அதாவது கூட்டமாய், பெரிய மணல்கள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனமாய் கர்த்தர் பார்த்தார். அவருடைய பார்வை வேறு. அவர் எதை பார்த்தாரோ அதுதான் நிஜமானது. அதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு நல்லா கவனிங்க, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இடைப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இடைப்படும் பொழுது, நீங்கள் எவைகளை பார்க்கிறீர்களோ, எவைகளை கர்த்தருக்கு பிரியமாய் நீங்க நடந்து கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து நீங்கள் எவைகளை எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் நியமித்துக் கொண்டு அவைகளை பார்க்கிறீர்களோ அவைகளை கர்த்தர் நிஜமாக்குவார். தான் பார்ப்பதை போலவே தன்னுடைய பிள்ளைகளையும் பார்க்கும்படி செய்வார். அதனாலதான் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் அதை காணவும், அதை கேட்கவும், அதை பேசவும் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்த டாபிக் போலாம். நல்லா கவனிங்க. கேட்பாய். இரண்டாவது கேட்பாய். முதல்ல காண்பாய், இரண்டாவது கேட்பாய். அற்புதங்களின் சத்தங்களை நீங்கள் கேட்டு பழகுங்கள். எதிர்காலத்துல உங்களுடைய எவைகள் எல்லாம் தடைகளாக இருந்ததோ அந்த தடைகளை எல்லாம் உடைத்து கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதத்தின் சத்தத்தை நீங்க கேளுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாயை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். நல்லா கவனிங்க. ஆகாப் ராஜாவை பார்த்து எலியா சொல்றான், ஏன்னா அவன் சொல்லிதான் மழையை கர்த்தர் அடைச்சார். அதன் பிறகு ஆகாவை பார்த்து சொல்றான், நீங்க போங்க, பெரிய மழை வருகிற ஒரு இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஆனா அவன் கேட்கும் பொழுது மழை வரல. நல்லா கவனிங்க. இரைச்சலின் சத்தத்தை அவன் கேட்கிற நேரத்துல மழை வரல. உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை இன்னைக்கு நிஜமா இல்லாம இருக்கலாம், நம்புற மாதிரி இல்லாம இருக்கலாம். அவன் பெருமழையின் அந்த இரைச்சலை கேட்கிற அந்த நேரத்துல சரியான வெயில் ஒருவேளை வெளுத்து வாங்கி இருக்கலாம். என்னடா சொல்றாரு, வெயில் இந்த அடி அடிக்குது, கண்ணு கெட்டின தூரம் வெறும் வெப்பமா இருக்கு, ஒரே அனலா இருக்கு, இந்த நேரத்துல பெரிய மழையுடைய இரைச்சலை கேட்கிறேங்கிறாரு, இது எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் அவன் கேட்கிறான். இதுதான் நான் சொல்ல வரேன். நல்லா கவனிங்க. சூழ்நிலைகளை சம்பந்தப்படுத்தி நீங்க நினைச்சு உங்களையே நீங்க வருத்திக்காதீங்க. சூழ்நிலைகளோட சம்பந்தப்படுத்தி உங்களோட விசுவாசத்தை குறைச்சுக்காதீங்க. சூழ்நிலைக்கு சம்பந்தம் இல்லாததுதான் விசுவாசம். நல்லா கவனிங்க. தண்ணி மேல உலகம் சொல்லும், தண்ணி மேல நடக்க முடியாது, அது திரவன் சொல்லும். ஆனா விசுவாசம் அதையும் தரையாய் மாற்றும். அப்படிதான் கிறிஸ்து நடந்தார்.
உங்களுடைய விசுவாசத்திற்கு உயிர் கொடுங்க. அதாவது உயிர் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சூழ்நிலைகளை சம்பந்தப்படுத்தாதீங்க. பரலோகத்தோட தொடர்பு கொள்ளுங்க, கிறிஸ்துவோட தொடர்பு கொள்ளுங்க. கிறிஸ்துவால செய்ய முடியும்னா கர்த்தர் என்னை கொண்டும் செய்வார். ஏன்னா அவர் அவருடைய ரத்தத்தினால் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். உயிர் தெளிந்து அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். உயிர் தெளிந்து அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறது இந்த உலகத்தில் உள்ளவனிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, நீங்க இந்த செய்தியை கேட்கும் பொழுது நல்லா கவனிங்க. உங்களை நல்ல ஒரு தேவ மனுஷியாய், தேவ பிள்ளைகளா நான் பாக்குறேன். ஏதோ ஒரு 10க்கு 11 கூட வந்து ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து நான் ஒரு விசுவாசின் காலம் ஃபுல்லா வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்ல. நல்ல ஒரு மேன் ஆஃப் காடா, நல்ல ஒரு உமன் ஆஃப் காடா கர்த்தர் உங்களை அப்படிதான் பாக்குறார். நீங்கள் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களை கொண்டு பெரிய 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 திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோசுவாவுடைய வாழ்க்கையில, கிதியோனுடைய வாழ்க்கையில எல்லாம் பார்க்கும் பொழுது சின்ன கூட்டங்களை வச்சு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். நாம வந்து இந்த அளவுக்கு இருக்கிறமே, நமக்கு படிப்பு இல்லையே, தகுதி இல்லையே, பேக்ரவுண்ட் இல்லையே, பணம் இல்லையே, செல்வாக்கு இல்லையே, நம்ம வந்து நாமளே ஒரு ஊருக்கு இப்படி வந்திருக்கிறோமே, நாம எப்படி பெரிய ஆளாக முடியும், நம்மளை கொண்டு எப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுடைய சூழ்நிலைகளோட தொடர்பு படுத்தி நீங்க நினைக்காதீங்க. ஆனா உங்களுடைய அற்புதங்களின் சத்தங்களை நீங்க கேட்க ஆரம்பிங்க. அவன் கேட்டான். அதன் பிறகு நம்ம வாசிக்கும் பொழுது தன் ஊழியக்காரனை நோக்கி 43ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 18:41, 43. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். அப்படி அவன் போய் பார்க்கும் பொழுது ஒரு கையளவு மேகம் எழும்பி வருகிறத அவன் பார்க்கிறான். அதாவது உங்களோட விசுவாசத்தை நீங்க விட்டுடாதீங்க, ஒரே முயற்சியில விட்டுடாதீங்க, தொடர்ந்து போராடுங்க, கர்த்தருக்குள்ள நில்லுங்க, கர்த்தருக்குள்ள தரிச்சு நில்லுங்க. யாக்கோபு ஒரு இரவுங்களும் தரிச்சு நின்னதை போல கர்த்தர் நம்பி தரிச்சு நில்லுங்க. அந்த விசுவாசம் உங்களுக்கு பொய்யான காரியங்களை கொடுக்காது, ஒருபோதும் உங்களை ஏமாற்றாது, உங்களை பாதியில மனுஷனை போல விட்டுட்டு போகாது. நான் இருக்கிற, நீ இருக்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி மனுஷன் விட்டுட்டு போனது போல விசுவாசம் உங்களை விடாது, கடைசி வரைக்கும் உங்களை நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும். எவைகளெல்லாம் உங்களால முடியாதுன்னு மனுஷன் உங்களை தள்ளி விட்டானோ, ஓரம் கட்டினானோ, கர்த்தர் அவைகளையெல்லாம் உங்களை கொண்டே ஆச்சரியமாய் செய்யத்தக்கதாய், பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்யத்தக்கதாய். எவன் வேண்டான்னு சொல்லி உங்களை ஒதுக்கி விட்டானோ அவன்லாம் உங்க பின்னாடி வந்து நின்று உங்ககிட்ட டேட் கேட்கிற மாதிரி, உங்ககிட்ட டைம் கேட்கிற மாதிரி, உங்களை பேச அழைக்கும்படி, உங்களை கொண்டு ஜெபிக்கும்படி கர்த்தர் அவர்களையும் வருஷக்கிட்டு நிற்கும்படி செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஏதோ சாதாரணமான ஒரு அழைப்புல எல்லாம் அழைக்க மாட்டார். கர்த்தர் அழைச்சார்னா அப்போஸ்தலர்களை போல கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, விசுவாசிக்கிறவர்கள் காலம் ஃபுல்லா விசுவாசியாவே இருக்காதீங்க. விசுவாசிக்கிறவர்கள் ஆரம்பத்திலே பிசாசுகளை துரத்த முடியும். ஆமா, ஏசப்பா விசுவாசிக்கிற பிள்ளைகள் விசுவாசுகளை ஆரம்பத்திலே துரத்த முடியும், ஆச்சரியங்களை செய்ய முடியும், பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை வந்து மட்டுப்படுத்தி நம்ம வந்து இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறோம், இப்பதான் வந்து கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் உள்ள நுழைகிறோம், அப்படி இல்லை. கர்த்தரை நீங்க முழுமையாய் நம்பி ஒரு உள்ள வந்துட்டீங்கன்னா அவருடைய ஆவி உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்யும், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். அதனாலதான் வசனம் சொல்கிறது, பிந்தினோர் முந்தினோராய் மாறுவாங்க. ஒருவேளை நீங்க பிந்தி ஆண்டுக்குள்ள வந்திருக்கலாம், பிந்தி சில காரியங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம், ஒருவேளை கொஞ்சமா பைபிள் நாலேஜ் இருக்கலாம், கொஞ்சமா தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்கிற காரியங்கள் ஞானவான்களை, பெரிய பெரிய படிப்பாளிகளை, அறிவாளிகளை எல்லாம் வெட்கப்படுத்தும். ஆமென். அதனால இரைச்சலின் சத்தத்தை அவன் கேட்கும் பொழுது, எலியா கேட்கும் பொழுது, அதை கர்த்தர் உண்மையாலுமே நிஜமாய் மாற்றி அந்த சிறிய கையளவு மேகம் பெரிய மழையாய், அது பெரிய இரைச்சலாய் மாறியது. ஒருவேளை உங்களுடைய ஆரம்பத்துல நீங்க கேட்கிற இந்த விசுவாசத்தின் சத்தம் ஒருவேளை சின்னதா இருக்கலாம், ஆனா அது பெரிய மழையாய், ஆச்சரியமானது ஒன்றாய், நிற்க முடியாத ஒன்றாய், அது அவங்க அநேகரை பிரமிக்கிற ஒரு கிரகிக்க முடியாத ஒரு ஆச்சரியமாய் கர்த்தரால மாற்ற முடியும். ஆமென். இதை நீங்க விசுவாசிக்கிற வேளையில, இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில, இந்த நிமிஷத்துல உங்களுக்குள் அந்த விசுவாசத்தின் கண்களை கர்த்தர் திறப்பாராக, அந்த விசுவாசத்தின் காதுகளை கர்த்தர் திறப்பாராக, அந்த விசுவாசத்தின் கண்களை கர்த்தர் திறப்பாராக, அந்த விசுவாசத்தின் உதடுகளை கர்த்தர் திறப்பாராக. ஆமென். நம்ம கண்களால் காண்கிறதை கர்த்தர் நிஜமாக்குவார். அதனாலதான் தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த உலகத்துல நல்லா கவனிங்க, பிசாசு பாவம் செய்வதற்கு இந்த கற்பனை திறனை அதிகமா பயன்படுத்துறான். ஒரு பாவம் செய்வதற்கு அதுல இச்சையில விழுக வைக்கிறான். அந்த இச்சையில விழுக வைக்கிறதுக்கு கற்பனையில மனம் போன போக்குல சில காரியங்கள் எல்லாம் யோசிச்சு அதை அடையணும், அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இச்சையில விழுந்து அதை பாவத்துக்கு நேராக போய் அது நரகத்துக்கு கொண்டு போகுது. பெரும்பாலும் பிசாசினுடைய காரியங்கள் எல்லாம் கற்பனை திறனை யூஸ் பண்ணி தான் அநேக பாவத்துக்குள்ளார கொண்டு போறான். நல்லா கவனிங்க, பிசாசுடைய காரியம் எப்படி இருக்குமானால் கர்த்தருடைய காரியம் இன்னும் எவ்வளவு மகிமையானதா, எவ்வளவு ஆச்சரியமானதா, எவ்வளவு மேலானதா இருக்கும். அந்த இச்சையில விழுந்து, அதான் அப்படிதான் சொல்றது, பாவம் கற்பம் தரிக்கும்,
பாவம் கற்பம் தெரிச்சு அது என்ன பண்ணும்? அது சம்பளத்தை அது கொடுக்கும், மரணத்தை அது கொடுக்கும், நரகத்துக்கு அது கொண்டு போயிடும். அதே போலவே எங்க தரிசனத்துல நீங்க பார்க்கிற ஆசீர்வாதமான காரியங்கள், நன்மையான காரியங்கள், எதிர்காலங்கள், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிற அந்த காரியங்கள், நல்ல பெரிய தேவ மனுஷன அநேகருக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற அந்த காரியங்கள், அல்லது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தர்மம் செய்கிற ஒரு காரியம், அநேகருக்கு கொடுக்கிற ஒரு காரியம், அநேக ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவுற காரியம், அநேக பிள்ளைகளுக்கு நீங்க தூக்கி எடுக்கிற ஒரு காரியம், உதவி செய்யற காரியம், நீங்க ஒரு பெரிய ஒரு மேன்மக்களா கர்த்தர் உயர்த்துற ஒரு காரியத்தை நீங்க நினைச்சு பாருங்க. கற்பனையில நிறுத்துங்க. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. பரிசுத்தமான கர்த்தருக்கு உள்ள இருக்கிற வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அப்போஸ்தலர் போல வாழ்கிற அந்த வாழ்க்கையை நீங்க கற்பனை பண்ணி நினைச்சு பாருங்க. என்னையும் கர்த்தர் இப்படி நிறுத்துவாரா? நான் நடந்தாலும் என்னுடைய வஸ்திரத்துல பெரிய காரியங்கள், அந்த நிழல்ல அற்புதங்கள்லாம் நடக்குமா? நான் ஒரு முடவனை பார்த்து நிக்க சொன்னா நிக்க முடியுமா? இப்படி உங்களை கொண்டு நீங்க அதை நினைச்சு பாருங்க. நீங்க எவைகளை எல்லாம் நினைச்சு பாக்குறீங்களோ, எவைகளை கண்களுக்கு முன்னாடி நிறுத்துகிறீர்களோ, அவைகளை கர்த்தர் ஒரு நாள் நிஜமாய் மாற்ற முடியும். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஆமென். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரம் இல்ல, மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பேசுற ஒரு காரியம். மூன்றாவது காரியம் பேசுகிற காரியம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசுற ஒரு காரியம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வருகிற பொழுது அவிசுவாசமான வார்த்தைகள் நிறைய பேசினாங்க, அவிசுவாசமான காரியங்களை பேசினாங்க. ஆனா நடந்துட்டே இருந்தாங்க, வாழ்க்கை ஃபுல்லா நடந்து கொண்டே வந்தாங்க. ஆனாலும் அந்த நடந்து வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் நிரம்பி இருந்ததுனாலதான் அந்த யோசுவாவும் காலேபும் பேசுற வார்த்தையை அவங்க நம்ப முடியல, ஏத்துக்க முடியல. அதான் இந்த சம்பவம். நல்லா கவனிங்க. என்னாகமம் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை கர்த்தர் காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். அதாவது யோசுவாவுடைய பேச்சு இப்படி இருக்கு. அவங்கள காத்த நிழல் போயிடுச்சு. அவங்களோட பெரிய கூட்டமா இருந்தாலும் அவங்கள பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அவங்க மேல அந்த நிழல் போனபடினால கர்த்தர் நமக்கு அவர்களை இரையாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி. ஆனா அவிசுவாசமான இந்த ஜனக்கூட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, அவங்க பார்வைக்கு நம்மளாம் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் அப்படின்னு அவிசுவாசமான ஜனக்கூட்டங்கள் சொல்லுது. அவங்களுடைய சரீர பிரகாரமான அந்த பலத்தை பார்த்து, அவங்களுடைய கூட்டத்தை பார்த்து அது பயந்து இந்த ஜனம் சொல்லுது, நம்ம அவங்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளின்னு சொல்லி. ஆனா விசுவாசத்துல பேசுற அந்த வார்த்தை சொல்லுது, யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, கர்த்தர் நம்ம மேல பிரியம் வச்சாருன்னா, கர்த்தர் நம்ம கூட நம்ம காரியங்களை வாய்க்கும்படி செஞ்சாருன்னா அவங்க நமக்கு இரையாவார்கள். அதாவது தன்னை சிங்கம் போல அவன் பாக்குறான். இதுதான் விசுவாசமான ஒரு பார்வை. அதாவது உங்களுக்கு இந்த தியரியை சிம்பிளா சொல்லணும்னா, நல்லா கவனிங்க. அவங்க கால்களால் நடந்து வந்து சுதந்திரிக்க முடியாததை, 40 வருஷமாய் கால்களால் நடந்து வந்து சுதந்திரிக்க முடியாத சில காரியத்தை விசுவாசத்தை பேசினவர்கள் சுதந்திரித்து விட்டார்கள். ஆமா, யோசுவாவும் காலேபும் அவனுடைய ஜெனரேஷன்ல விசுவாசத்தை பேசி அதை சுதந்திரித்து விட்டார்கள். இதேதான் நான் சொல்ல வர விஷயம். பெரிய உழைப்பு, கடுமையான ஒரு முயற்சி, அப்படியெல்லாம் பண்ணி உங்களோட எதிர்காலத்தை கர்த்தர் வைக்கிறார் நீங்க நினைச்சுக்காதீங்க. விசுவாசமான வார்த்தைகளை பேசி 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 கர்த்தர் அதுக்குள்ள அழகா கொண்டு போயிடுவார். நீங்கள் எவைகளை பேசுகிறீர்களோ அவைகளையே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அதனால நீங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. எதிர்காலத்தை குறிச்சு நீங்க பேசுங்க. எதிர்காலத்துல கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு திட்டங்களை வச்சிருக்கிறார், உங்களையே பார்த்து நீங்க பேசிக்கோங்க. உங்ககிட்டயே நீங்க பேசிக்கலாம். அல்லது விசுவாசமான நண்பர்களோட பேசுங்க, விசுவாசிக்கிற பிள்ளைகளோட பேசுங்க. அநேகருக்கு நல்லா கவனிங்க, 1000 பேர் நம்மளை சுற்றி அவிசுவாசியான ஒரு நண்பர்கள் இருந்தாலும், 1000 அவிசுவாசியான நண்பர்கள் இருந்தாலும், ஒரே ஒரு விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளை நண்பனா வச்சுக்கோங்க. அப்படியே அந்த மாதிரி ஒரு நண்பன் அமையினாலும் கவலை இல்லை, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். தனித்து விடப்பட்டிருக்கலாம், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்கள் வாயின் விசுவாசத்தின் வார்த்தைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். கர்த்தர் மேலான காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். அதனால மனசு சோர்ந்து போயிடாதீங்க. அதாவது தரிசனத்துல முன்னேறும் பொழுது, விசுவாசத்துல முன்னேறும் பொழுது, கர்த்தருடைய ஒளித்துல முன்னேறும் பொழுது அநேக சோதனைகள் 1, 2 வராது. நான் கடந்து வந்தது அநேகம் இருக்கு. அதாவது நம்பின ஜனங்கள் நம்மளை கைவிட்டுறோம்.
ஆனா கர்த்தர் எதிர்பாராத இடத்துல நமக்கு வாசலை தருப்பார், நன்மைகளை வைத்திருக்கிறார், ஆச்சரியங்களை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளோட இருக்கிற அப்படின்னா அவர் கைவிட மாட்டார். விசுவாசமான வார்த்தைகளை உங்க தலைமையில நீங்க கை வச்சே கூட நீங்க ஜெபிக்கலாம். சுவாமி, நான் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை சுவாமி. என் தலைமையில இருக்கிறது கர்த்தருடைய அபிஷேகம். நீங்க எங்க தலைமையில தங்கி இருக்கிறீங்க சுவாமி. மேலான காரியங்களை செய்வதற்கு என் தலைமையில நீங்க தங்கி இருக்கிறீங்க. என்னை அபிஷேகிச்சிருக்கிறீங்க. ஞானமான காரியங்களை செய்யும்படி அபிஷேகிச்சிருக்கிறீங்க. நான் ஆசீர்வதிக்கப்படும்படி என்ன நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, என்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அதற்காக என்னை அபிஷேகிச்சிருக்கிறீங்க. திரளான கூட்டத்திற்கு என்னை தலைவனாய் அபிஷேகிச்சு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களையே நீங்களே அறிக்கை செய்யுங்க. விசுவாச அறிக்கைகளை செய்யுங்க. அணு தினமும் விசுவாச அறிக்கைகளை செய்து கொண்டே இருங்க. உங்களுக்குள் உங்க மனசோடு நீங்க பேசிக்கொண்டே இருங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் மனதிற்குள் இருக்கிறார். ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். நம்மளை நம்பி புள்ள பாரு எவ்வளவு அழகா பேசுது, அது காரணம் நம்மளை முழுசா நம்புதேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை கைவிடாமல் அந்த வார்த்தைகளை கனப்படுத்துவார். மனுஷனை போல கிடையாது. மனுஷன் நீங்க பேசுற வார்த்தைகளை பெருமைன்னு சொல்லிடுவான். ரொம்ப பெருமை இருக்கு, ரொம்ப அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு, ரொம்ப ஆசை வந்துருச்சு, பேராசை வந்துருச்சு எல்லாம் சொல்லிடுவான். ஆனா விசுவாசத்துக்கு அப்படி எல்லாம் இல்ல. புரியுதுங்களா? விசுவாசம் தாழ்மை இருந்தாதான் கிரியை செய்யும். ஆனா கர்த்தருடைய மகிமைக்காக தான் நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தரை உயர்த்துவதற்காக தான் விசுவாசிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய உயர்வுக்கு காரணம் கர்த்தர்ன்னு சொல்ற அந்த சாட்சி உன்னதமான ஒரு சாட்சியா இருக்கும், மேலான ஒரு சாட்சியா இருக்கும், மகிமையான ஒரு சாட்சியா இருக்கும், உயிருள்ள ஒரு சாட்சியா இருக்கும். கர்த்தரை நம்ப கொண்டு பெரிய காரியங்கள் செய்யறாருங்கிறது ஒரு பெரிய சாட்சியா இருக்கும். ஒரு அற்பமான எண்ணெய், படிக்காத எண்ணெய், உலகத்துல என்ன தூக்கி எறியப்பட்ட நம்மளை கொண்டு உள்ள பெரிய காரியங்களை செய்யறாரு அப்படிங்கிற ஒரு உயர்வுக்கு கர்த்தர் நடத்துவார். ஆமாங்க, அதாவது கர்த்தர் ஒரு பாவியானவன் தான் கர்த்தர் அதிகமாக ருசிக்க முடியும். கீழானவன் தான் கர்த்தர் அதிகமாக ருசிக்க முடியும். மேல இருக்கிற மக்கள், மேலான மக்கள், பெரிய பெரிய பணக்காரங்க, ஒருவேளை நல்ல சுகம் உள்ளவங்க, ஆசீர்வாதம் உள்ளவங்க, அவங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் எப்படி ருசிக்கணும்னு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு அது தேவைப்படாம இருக்கலாம். எனக்கு தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லி. ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு குறைவு இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த குறைவை உண்டு பண்ணதுக்கு காரணமே கர்த்தரை அறியும்படி, அவர் பக்கமாய் உன்னை இழுக்கும்படி, அவரை நீங்க ருசிக்கும்படி கர்த்தர் அந்த குறைவை உண்டாக்கினார். அந்த குறைவுல அந்த விசுவாசமான வார்த்தைகளை, அந்த பார்வையை, அந்த சத்தத்தை, அந்த பேச்சை நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் வல்லமையான தேவ மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவார். அதாவது ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டதற்கான காரணத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் கொடுக்கப்பட்டது அப்படியே பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவதற்கு மாத்திரம் இல்ல, அவர் ஆலோசனைகளை சொல்லி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்காக மாத்திரம் இல்ல, எதிர்காலத்தை உங்களோட சேர்ந்து அவர் என்ன பண்றார், எதிர்காலத்தை உங்களோட சேர்ந்து அவர் சிருஷ்டிக்கிறார். ஆமாங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்றைய காலத்தோட தொடர்பு படுத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஏஐ சாஃப்ட்வேர் இருக்கு, அது நிறைய வந்துருச்சு மொபைல்ல, அநேகருக்கு அது மிகுந்த உபயோகமா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, அந்த ஏஐயோட சேர்ந்து நியூரல் லிங்க்னு ஒண்ணு வந்திருக்கு. அது காதுல மாட்டிட்டீங்கன்னா உங்களோட பிரெயின் எல்லாம் அது கேப்சர் பண்ணும். நீங்க என்ன கேட்டீங்கனாலும் அது சொல்லும். உங்களோட தொடர்பு படுத்தி உங்களை ஒருத்தரா பார்க்க முடியாது. உங்களுக்குள்ளேயே நீங்க 2-3 பேரா, நீங்க 4-5 பேரா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டீமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க கேட்பீங்க, நான் இந்த பிசினஸ் பண்ணணும், என்ன பண்ணலாம் ஏஐ அப்படின்னு நீங்க அதை பார்த்து கேட்டீங்கன்னா, என்ன பிசினஸ், உனக்குள்ள என்ன ஆசை இருக்கு அப்படின்னு அது கேட்கும். இல்ல எனக்குள்ள இந்த மாதிரி அப்படின்னா அதுக்கான எல்லாமே சார்ட் எல்லாம் எடுத்து கொடுக்கும். இந்த இடத்துல இது பொருள் கிடைக்கும், இந்த மாதிரி இப்படி இந்த மெத்தட்ல செய்யலாம், இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதம், அதாவது உங்களுக்கு பிளெஸிங்கா இருக்கும், இதுல நல்ல செல்வம் இருக்கும், இதுல செழிப்பு இருக்கும் அப்படின்னு ஏஐ சாஃப்ட்வேர் அநேக விஷயங்கள் நமக்கு சொல்லி தரும். அதே போலவே எச்ஐ பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட், அவருடைய எச்ஐ ஹோலி ஸ்பிரிட் இன்டெலிஜென்ட். அவர் எப்படின்னா, நமக்குள்ள நீங்க எதை கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாய் விரும்புகிறீர்களோ, நன்மைகளை அனுபவிக்க விரும்புகிறீர்களோ, கர்த்தருடைய மேலான காரியங்களை அனுபவிக்க விரும்புகிறீர்களோ, அவைகளுக்கு நேராய் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராய், உங்களை அதுக்குள்ள வழி நடத்துகிறவராய், தெளிவாய் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இதனாலதான் சொல்றேன், ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் தான் நமக்கு சொல்யூஷன். இது வரும் காலத்துல ஆவியானவரோட பேசி பழங்க. நீங்க பேசுற பேச்சு தனிச்சு கிடையாது. ஒருவேளை உலகம் தனி நம்ம பேசும்போது பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கவனிக்கிறவர். நீங்க பேசுற வார்த்தையில எத்தனை உண்மை இருக்கு, அதுல எத்தனை விஷயங்கள் கர்த்தர் மகிமைப்படுவார், எத்தனை விஷயங்கள் அது விசுவாசமான வார்த்தைகளா இருக்கு, எத்தனை விஷயத்தை கர்த்தர் கனப்படுத்துறீங்க, எத்தனை விஷயம் எதிர்காலத்தை குறிச்சு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, அந்த விஷயங்கள் எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு, நீங்க பேசுகிற வார்த்தை எத்தனை பேர் தூக்கி எடுக்குது, பலப்படுத்துது, அது உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு, அந்த வார்த்தையில சாபங்கள் இருக்கா, அந்த வார்த்தை உங்கள் வாயில் இருக்கிற வார்த்தையில கெட்ட வார்த்தைகள் இருக்கா, குடும்பத்தை திட்டுறீங்களா, யாரையாவது சபிக்கிறீங்களா, யாரையாவது நீங்க
சில கீழான வார்த்தைகளை சொல்லி மட்டம் தட்டுறீங்களா, இல்ல சண்டைக்காரனை போல நீங்க இருக்கிறீங்களா, அல்லது கர்த்தருடைய மகிமைக்காக அந்த உதடுகளை உங்களுடைய வாயின் வார்த்தைகளை ஆராதனைக்காக நீங்க பேசுறீங்களா அப்படிங்கறத பொறுத்துதான் கர்த்தர் உங்களோட நல்ல ஒரு ஐக்கியத்தையும் எதிர்காலத்தையும் வைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறவர். அவர் உங்களுக்குள் பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்திருக்கிறவர். நல்லா கவனிங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள ரெடி. அவர் எப்பயுமே நீங்க கூப்பிட்டீங்கன்னா உடனே வருகிற ஒரு ஆவியானவர். அவர் நீங்க ஏக்கத்தோடு கூப்பிடணும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில ஒருவேளை அந்த கிஃப்ட் இல்லைன்னா இப்ப நீங்க கேளுங்க, நிச்சயம் இப்ப இந்த சொல்ற இந்த வேளையில அந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்வார். அவர் அற்புதமான ஒரு தெய்வம், அற்புதம் செய்கிற ஒரு தெய்வம். அவர் உள்ள வந்துட்டாருன்னா, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க சுவாமின்னு ஒரு நண்பனை போல நீங்க கூப்பிட்டீங்கன்னா, தாகத்தோடு கூப்பிட்டீங்கன்னா, ஏக்கத்தோடு கூப்பிட்டீங்கன்னா, அந்த ஏக்கம் தாகம் எல்லாம் ரொம்ப அவருக்கு பிரியப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா, சுவாமி நீங்க வாங்க சுவாமி, நீங்க உள்ள வந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டுருவேன். நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு பிடிக்காத எந்த காரியம் இந்த உலகத்துல நீங்க வெறுக்கிற எல்லா காரியத்தையும் நான் விட்டுருவோம் சுவாமி. உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை நான் செய்யறேன், உங்களுடைய மகிமைக்காக நான் வாழ்றேன் சுவாமி. எனக்கு கற்றுக் கொடுங்க, இந்த உலகத்துல இந்த துன்பத்துல எப்படி நான் மேற்கொள்றதுன்னு கற்றுக் கொடுங்க, எப்படி நான் மேலான காரியத்துக்கு போவதுன்னு கற்றுக் கொடுங்க, எப்படி என் வாழ்க்கையின் தரத்தை நீங்க உயர்த்த போவீங்கன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுங்க, எதிர்காலத்தை குறிச்சு நீங்க கற்றுக் கொடுங்க சுவாமி அப்படின்னு நீங்க கேளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரோட பேசி பழகுங்க. எவன் என்ன நினைச்சாலும், யார் என்ன நினைச்சாலும் கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சர்வ சிருஷ்டி கர்த்தர். அவர் எதையும் நீங்க விரும்புகிற அந்த எதிர்காலத்தை கர்த்தர் நிஜமாக்குகிறவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறார். வெட்கப்படாம, யார் என்ன நினைச்சாலும் வெட்கப்படாம நீங்க கேளுங்க. அந்த தெய்வம் நமக்குள்ள வர்றதுக்கு தான் நாம தான் வெட்கப்படணும். ஆனா அவரை கூப்பிடுறதுக்கு நீங்க வெட்கமே படாதீங்க. ஏன்னா மனுஷன் அப்படி ஒரு பாவியான மனுஷன். இந்த பாவிக்குள்ள கர்த்தர் வாசம் செய்வது பெரிய கிருபை. ஆனாலும் கர்த்தர் இறங்கி நமக்குள்ள நம்மளை சுத்தப்படுத்தி அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி நமக்குள்ள வாசம் செஞ்சு நன்மையான காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதாவது ஆவியானவர்கிட்ட நீங்க அணுகிற அந்த விதமா எப்படி இருக்கணும் அப்படின்னா, டார்கெட்டை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. உங்களோட தரிசனங்களை நீங்க சொல்லுங்க. சுவாமி எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துட்டே இருக்கு சுவாமி, எதிர்காலத்தை குறிச்சு இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நீங்க எனக்கு செய்ய போறீங்க சுவாமி, இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது சுவாமி. நீங்க நினைக்கிற அந்த கற்பனையில காண்கிற தரிசனத்தை, அந்த வார்த்தைகளை, அந்த கேட்கிற சத்தங்களை ஆவியானவரோடு நீங்க பேசிக்கிட்டே இருங்க. அவருக்கு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுங்க. என் புள்ள சுவாமி இப்படி ஒரு ஐஏஎஸ்ஆ, ஒரு டாக்டரா, ஒரு கலெக்டரா, இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல, இந்த மாதிரி உயர்வுல நிக்கிற மாதிரி, முன்னாடி பின்னாடி நிறைய அந்த போலீஸ் ப்ரொடக்ஷனோட போற மாதிரி எனக்குள்ள அடிக்கடி வந்துட்டே இருக்கு ஆவியானவரே, இது நிஜமாக்க முடியுமா உங்களால? கேளுங்க, அதை நீங்க நிறுத்துங்க. என்னோட பிசினஸ்ல நான் இது கடன் வாங்கி இருக்கிறேன், நான் அடைக்க முடியல, ஆனா எனக்குள்ள ஒரு ஃபைத் இருக்கு, நான் தரிசனத்துல பாக்குறேன், இது எல்லாம் கடனை எல்லாம் நான் அடைச்சு மேலான உயர்வுல நல்ல பெரிய பெரிய ரகரகமான ஆசீர்வாதத்துக்குள்ள நான் போயிட்டு இருக்கிறத, நல்ல லக்ஸுரியான கார்ல நான் போயிட்டு இருக்கிறத, அநேக ஏழைகளுக்கு நான் கொடுக்கறத, அநேக பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறத, அநேக ஊழியர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறத, கர்த்தரை உயர்த்துறத நான் பாக்குறேன் சுவாமின்னு நீங்க டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுங்க. உங்க எதை நோக்கி நீங்க போறீங்களோ அந்த டார்கெட்டை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நோவா அவனுடைய பேழைய அவன் தரிசனத்துல முன்கூட்டியே கர்த்தர் அவனை விளக்கிட்டார். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எதை நோக்கி போறான், எதை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் பிக்ஸ் பண்ண பிறகு கர்த்தர் அழகா அதை நிறைவேற்றும்படி செய்தார். உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க முன்கூட்டியே உங்க தரிசனத்துல பாருங்க, அதை பிக்ஸ் பண்ணுங்க, டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுங்க. டார்கெட்டை பிக்ஸ் பண்றது உங்க வேலைனா அதை நிஜமாக்குறது, அந்த டார்கெட்ல கரெக்ட் கர்த்தர் அதற்கு நேரம் வழி நடத்துறது, அதை நிஜமாக்கி அதை உண்மையாய் மாற்றுறது, அதை வெற்றியடைய செய்வது கர்த்தருடைய வேலையா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புறது உங்களுடைய வேலைனா, விசுவாசிக்கிறது உங்களுடைய வேலைனா, அந்த விசுவாசிக்கிற வார்த்தையை நிஜமாக்குவது கர்த்தருடைய வேலை. வாக்கு தத்தத்தை நம்புவது உங்களுடைய வேலைனா, வாக்கு தத்தத்தை நிஜமாய் மாற்றுவது கர்த்தருடைய வேலை. ஆமென். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, இது கர்த்தர் 10-11 உங்களை பார்க்க விரும்பல. ஒரு சிறந்த இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைங்க ஒரு நாள் சிறந்த தேசத்தின் தலைவர்களாய், சிறந்த வல்லமையான தேவ மனுஷங்களாய் எழும்புவாங்கிறது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனா கேட்கிற இந்த வார்த்தையில ஒரு உண்மை இருக்கணும். அதாவது ஒரு தாகம் இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும், அது ஒரு எதிர்காலத்தை குறிச்சு ஒரு ஆசை இருக்கணும். கர்த்தருக்காக நான் ஓடுவேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்ததுன்னா கர்த்தர் இதை நிஜமாக்குவார். இல்ல இன்னைக்கு எப்பயும் போல ரெகுலரா நானும் இன்னைக்கு ஒரு மெசேஜ் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. இந்த செய்தியை கொண்டு கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய போறார், இந்த செய்தியை கேட்ட பிறகு என் வாழ்க்கையில என்ன மாற்றம் வருது, நான் எப்படி கர்த்தரை அணுக போறேன், கர்த்தர்கிட்ட நான் எப்படி நான் பேச போறேன், நிச்சயமா வாழ்க்கையில ஒரு உன்னதமான ஊழியரா கர்த்தர் கொண்டு போக முடியுமா, உன்னதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு போக முடியுமா,
என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியுமா? என்னுடைய பிள்ளைகளுடைய அந்த குணங்கள், கெட்ட குணங்கள் எல்லாம் கர்த்தரால மாற்ற முடியுமா? என் குடிகார கணவனுடைய குணத்தை மாற்ற முடியுமா? என் சொந்த பந்தம் என்னை சுற்றி இருக்கிற பொல்லாத சத்துருக்கள் கிட்ட இருந்து கர்த்தரை என்னை விளக்க முடியுமா? அவங்க அனுதினமா பேசுற சத்தங்களுக்கு இருந்து நான் விலகி கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கான ஒரு இடத்துக்கு கர்த்தரை என்னை கொண்டு போவாரா? இந்த தேவையில்லாத வீணான சண்டை சச்சரவுல இருந்து கர்த்தரை விலக்கி ஒரு சமாதான பாதையில என்னை கொண்டு போக முடியுமா? ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்விகளோட நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை, நீங்க விசுவாசிச்ச வார்த்தையை, நீங்க இன்னைக்கு கேட்ட செய்தியின் வார்த்தையை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்க. ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையில, பீஸ்ஃபுல்லான லைஃப்ல நீங்களும் உங்க துணைவியாரும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத, அநேகருக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கிறத நீங்க கற்பனை பண்ணி இப்பவே அந்த தரிசனத்துல அதை நினைச்சு பார்த்து அதுக்காக நீங்க ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிச்சிருங்க. சுவாமி, நிச்சயம் எனக்கு ஒரு நாள் அப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க. நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ள எனக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். திரளான கூட்டங்கள் நடுவில் நான் பிரசங்கிக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அநேக தர்ம தானங்கள் நான் செய்யறதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கடைசி காலத்தின் ஊழியத்துல அநேகர் அபிஷேகத்துல நடத்துறதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய கூட்டம் என்னை வந்து நெருக்கி தள்ளிக்கிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி அந்த கூட்டம் தள்ளி அவர் வஸ்திரத்தை தொட்டுச்சோ அப்படியே ஒரு கூட்டம் என்னை நெருக்கி தள்ளி வஸ்திரத்தை தொடர்றதுக்கு பாக்குறாங்க. என் மேல அப்படி ஒரு வல்லமை வெளியே கிளம்பிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கடைசி காலத்துல வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்யறதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அதையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில 100% இது ஏதோ ஒரு வல்லமையான ஒரு தேவ மனுஷங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க தேவ மனுஷனா இல்லாம இருக்கலாம். ஆனா எதிர்காலத்துல தேசங்கள் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கும். தேசத்தின் தலைவர்கள் உங்களுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக காத்திருக்கும். அப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க பிறந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் கூட நான் போனதில்லை பிரதர், நான் எப்படி உள்ளூர்லயே நான் அதிக இடங்களுக்கு நான் போனதில்லை, அப்படி ஒருவேளை நீங்க இது செய்தி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் அநேக நாடுகளுக்கு, அநேக தேசங்களுக்கு பிளைட் எடுத்துட்டு சாதாரணமா பறந்து அநேக தேசங்களுக்கு தெரிய போறீங்க. கர்த்தர் அதை செய்வார். அநேகருக்கு ஆசீர்வாதமா நிறுத்துவார். உங்கள் சந்ததிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் நிறுத்துவார். உங்களுடைய பேர் புகழை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தரால மாற்ற முடியும். மனுஷங்கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மை இல்லை, ஆனா கர்த்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏராளமான நன்மை. அதனால உங்களோட இன்றைக்கு இருக்கிற மனுஷங்களை நம்பி எந்த திட்டமும் போடாதீங்க. கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை சிறந்த திட்டங்களை ஒரு முன்கூட்டி நிறைவேற்றி இருக்கிறார், அதை நிஜமாக்கி இருக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. விசுவாசத்தை மட்டும் விட்டுடாதீங்க. இந்த நாள்ல நீங்க கேட்ட இந்த செய்தி ஒரு வல்லமையான தேவ பிள்ளைகளுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். நான் இந்த செய்தி ஏதோ உங்களை தேற்றுவதற்காக, ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு ஆறுதலுக்காக, கொஞ்ச நேரம் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக, நம்புங்கப்பா கர்த்தர் உதவி செய்வார் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்க வரல. உங்களை பவர்ஃபுல் மேன் ஆஃப் காடா, பவர்ஃபுல் உமன் ஆஃப் காடா கர்த்தர் உங்களை மாற்றுவதற்காக சிறந்த நேரத்துல, அதாவது கர்த்தர் திட்டமிட்ட நேரத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து ஒருவேளை பாடுபடுத்தி கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் மறந்துட்டு பெரிய விஷயங்களை நோக்கி நீங்க போக ஆரம்பிங்க. சின்ன விஷயங்கள் தானாவே காணாம போயிடும். நீங்க வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் வரும், சின்ன சின்ன காரியங்கள்லாம் வரும். அதையெல்லாம் தள்ளிடுங்க. கர்த்தர் தான் எனக்கு பெரியவன் சொல்லி ஓட ஆரம்பிங்க. அந்த சின்ன விஷயங்கள் சின்ன விஷயமாவே போயிடும். கர்த்தர் பெரிய விஷயங்களை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் ஏதோ சாதாரணமான காரியமா நினைக்காதீங்க. ஏதோ உங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில கொஞ்சம் உயர்வு கிடையாது. யோசேப்பு மேல இருந்த அபிஷேகம், தாவீது மேல இருந்த அபிஷேகம், தானியேல் மேல இருந்த அபிஷேகம் போல உங்க கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். வேதாகமத்துல பரிசுத்தவான்கள் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றி அப்படி அபிஷேகிக்க அவர் கிருபை பெரியதா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் வைக்க உங்களை விரும்புகிறார். அதனால ஒரு ராஜாக்கள் முன்பாக நிறுத்துற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். பெரிய பெரிய தேசத்தின் தலைவர்களுக்கு முன்பாக நிறுத்துற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதோ குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு குடும்ப தலைவனாய், நல்ல ஒரு தலைவனாய் மாற்றுவதற்கு இல்ல, தேசத்தின் தலைவர்களாய், ஒரு பெரிய கூட்டத்தின் தலைவர்களாய் கர்த்தர் நல்ல ஒரு லீடர்ஷிப்பின் கிருபைய, அந்த தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். இந்த நாள்ல நீங்க கேட்கிற செய்தி ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கல. இந்த செய்தி கேட்டுக்கிற பிள்ளைகள் எல்லாருமே வல்லமையான காரியங்களை செய்வதற்காக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஆமென். இந்த செய்தி கேட்டு முடித்த பிறகு இன்று இரவு உங்களுடைய இருதயத்துல கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, என்னை விட்டுடாதீங்க சுவாமி. ஒருவேளை உங்களை விட்டு நான் தூரமா சில நேரத்துல போயிருந்திருக்கலாம், உங்களை மறந்து இருக்கலாம், துணிகரமா சில பாவங்களை நான் செஞ்சு உங்களை நான் ஏதாவது ஒரு வகையில காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா இன்றிரவோடு என்னுடைய பாவங்களை எல்லாம் மொத்தமா நான் மூட்டை கட்டி நான் தூக்கி சுவாமி, கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவட்டும் சுவாமி. உங்களுக்கு பிரியமில்லாத வீணான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்திருக்கலாம். இந்த பரிசுத்தமான உதடுகளை நான் காத்துக்கொள்ளாம போயிருந்திருக்கலாம்.
என்னுடைய மனக்கண்களை, என் சிந்தனையில பொல்லாத கற்பனைகளை நான் யோசிச்சு, அந்த பொல்லாத பாவ காரியங்களை, இச்சைகளை யோசிச்சு அதோட அசுத்தப்படுத்தி வச்சிருக்கலாம். ஆனா இந்த சிந்தனை இனிமேல் கர்த்தரை குறிச்சு தான் யோசிக்கும் சுவாமி. கர்த்தருடைய உன்னதமான திட்டங்களை யோசிக்கும், என் எதிர்காலங்களை குறித்து யோசிக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கிருபை எனக்கு தாங்க சுவாமி. அதையெல்லாம் சுத்தப்படுத்தி என் மன்னிங்க சுவாமி. இனிமேல் நல்லவைகளை நான் யோசிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. பொல்லாத எண்ணம் வேண்டாம் சுவாமி, வஞ்சம் வேண்டாம், சூதுவாது வேண்டாம், கள்ளக்கபடு வேண்டாம், பொய் வேண்டாம், மற்றவருக்கு முன்பாக பெருமை பேச்சு எனக்கு வேண்டாம் சுவாமி. கர்த்தருக்குள்ள வளர்கிற அந்த கிருபை, தாழ்மை எனக்கு தாங்க சுவாமி. இந்த மாதிரி இரவு கேட்டு உங்களை ஒப்புரமாய் கண்ணீரோடு கர்த்தர்கிட்ட நெருங்கி ஜெபிங்க. கர்த்தருடைய அந்த பிரசன்னம் உங்கள் மேல் அசைவாடுகிறத நீங்க உணர்வீங்க. இன்று இரவே கர்த்தர் தரிசனங்கள்ல, சொப்பனங்கள் உங்களோட இடைப்படுகிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு மிக சமீபமா இருக்கிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் உங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்க மேல அளவு கடந்த அன்பு இருக்கு. மனுஷனை போல அல்ல. மனுஷன் கண்ணீரை மட்டும்தான் துடைப்பான். ஆனா கர்த்தர் உங்களுடைய கண்ணீருக்கான காரணங்களையும் சேர்த்து துடைக்கிற ஆண்டவர். அந்த பிரச்சனைகள்லாம் சேர்த்து துடைத்து எரிகிற ஆண்டவர். உங்களை எதிர்காலத்தை எல்லாம் ஆசீர்வதித்து உங்களை மகிழ்விக்கும்படி செய்கிற ஆண்டவர், தேற்றுகிற ஆண்டவர். மனுஷன் வார்த்தையில தேற்றுவான், கர்த்தர் ஆசீர்வாதத்தால் உங்களை தேற்றுவார். ஆமென். காட் பிளஸ் யூ. நேரம் குறைவு, அநேகருக்கு ஜெபிக்கணும். அதனால இந்த பிரசங்கத்திற்காக யாராவது ஒருவர் இந்த கேட்ட செய்திக்க நல்லா ஜெபிங்க. ஆமென்.